எனக்கே கஷ்டமா இருக்குது. எப்படி 2வது திருமணம் நடக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். அப்போ முதல் திருமணம் தடையானா தானே 2வது திருமணம் நடக்கும். அப்போ முதல் திருமணம் தடை ஆகுமா? இல்லை அது ஆகிற மாதிரி இருந்தால் ஜாதகம் எப்படி இருக்கு? அது எத்தனை வருஷத்துல ஆகும்? அது எப்படி ஆகும்? அப்போ அதே மாதிரி அப்படி அது தடையாகிறப்ப 2வது திருமணம் உறுதியாக ஆகுமா? அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் அது எந்த வயசுல ஆகும்? அது எப்படி ஆகும்? இந்த காலத்தில் ரொம்ப ஏக்கமான விஷயமும் தாக்கமான விஷயமும் இதுதான். அப்படித்தானே? திருமணங்கிறதே ரொம்ப இப்போ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எதிர்பார்ப்புன்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் சொல்லுவேன் அது கிரக அமைப்பு அப்படி. இப்போ நம்ம நண்பர் சொன்னார், அந்த காலத்தில் குப்பனுக்கு கூட 10 குழந்தை பிறக்கின்றார், அதோட முடிஞ்சு போச்சு பொருத்தம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை, ஒவ்வொரு செயல்பாடு. அதில் எல்லாரும் வெற்றி பெறணும், எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கணும். ஏன்னா என் குலம் ஜோதிட குலம், என் ஜோதிட குலம் வாழ்க, என் ஜோதிட குலம் வாழ்க. ஜோதிடர் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு ரீதியில் அவங்களுடைய வருமானம், வாழ்க்கை, சந்தோஷம் அது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏன் முதல் திருமணம் தடையாகும்? அது எப்படி தடையாகும்? ஏன் அதில் பிரிவு உறுதியாக வருமா? அதுக்கு எப்படின்னா, இப்போ ஒரு கிரக அமைப்பை உதாரணமாக போட்டிருக்கேன். எந்த ஜாதகத்தையும் போடல, உதாரணமாக கிரக அமைப்பு இப்படி இருந்தால் முதல் திருமணம் தடையாகும் அப்படிங்கிற. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவானுக்கு 3ல் சுக்கிரன். இந்த சனி பகவானுடைய பார்வை ஸ்பெஷல் பார்வை 3ஆம் பார்வையில் சுக்கிரன் இருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்தில், யார் ஜாதகத்தில்? ஆண் ஜாதகத்தில் அது உறுதியாக அந்த திருமணம் பிரியும். அது 10 பொறுத்து இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக விட்டு வெளியே வராமல் இருந்தாலும் சரி. அதே மாதிரி 10ஆம் பார்வையாக சனி பகவான் இருந்தால், அதாவது சனி பகவான் சுக்கிரனுக்கு 10ல் இருந்தாலும், சுக்கிரனுக்கு 10ல் சனி பகவான் இருந்தாலும். ஏன் அப்படின்னா, ஜீவனகாரகன் யாரு? வாழ்க்கை கொடுப்பவர் யாரு? சனி பகவான் தான். வாழ்க்கை, ஜீவனம், வாழ்க்கை, தொழில், கர்மா சனி பகவான். அதனால தான் அவரை 10ஆம் இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 10ஆம் இடத்துக்கு நேர் வீடா சுகஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க, 4ஆம் இடத்தை. அந்த 4ஆம் இடத்துக்கு நேர் வீடா 10ஆம் இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தொழில், ஜீவனம், வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் சுகம், நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். எல்லாரும் நிம்மதி எங்கே தேடி பார்த்து அது எங்கேயும் இல்லைன்னா அது இப்படித்தான். அப்போ அதுக்கு யாராவது சொல்லணும். அது யாரோ சொன்னாங்க, என்னென்னவோ சொன்னாங்கன்னு சொன்ன மாதிரி அதை சொல்லக்கூடியவங்க யாருன்னா, இந்த சனி பகவான்கிற ஜீவனமும் சுக்கிர பகவான்கிற அம்சமும். எப்படி? சனி பகவான் ஜீவன கிரகம், சுக்கிர பகவான் அம்ச கிரகம். அப்போ ஜீவனம் பிளஸ் அம்சம் நம்ம என்ன சொல்றோம்? அப்போ விவாகரத்து கேட்குறப்ப என்ன சொல்றோம்? அப்போ அது ஜீவன அம்சம் வாங்கு, ஜீவன அம்சம் வாங்கு. அது எத்தனை வருஷம் வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் அந்த பாவகத்தில் இருக்கு. இப்போ ஒருத்தர் 10 வருஷம் வாழலாம், ஒருத்தர் 8 வருஷம் வாழலாம், ஒருத்தர் 10 நாளில் பிரிஞ்சு போயிடலாம், ஒருத்தர் 10 மணி நேரத்தில் பிரிஞ்சிடலாம், தாலி கட்டின 10 நிமிஷத்தில் பிரியலாம். அதெல்லாம் அவங்க கொடுப்பணும். அது அவங்க ஜாதகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் உறுதியாக இந்த மாதிரி கிரகம் இருந்தால் பிரிவாங்களா? எழுதி கொடுத்துடலாம், எழுதி கொடுத்துடலாம். கடவுள் கிடையாது, நம்ம கடவுள் கிடையாது. ஆனால் அந்த கடவுளுடைய தேவைகளையும் அவருடைய தேவைக்கு தெரிந்த செயல்களையும் எடுத்து சொல்வதில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்த ஜாதகத்துக்கு எல்லாமே பிரிஞ்சிருமா? ஒருத்தர் சிலர் பிரியல அப்படின்னு கமெண்ட் எல்லாம் போடுவாங்க, நீங்க கடவுளா பெரியாளா அப்படி இப்படின்னாலும் பேசுவாங்க. அது பிரியலைன்னா அந்த மனைவி ஜாதகத்தில் இதே மாதிரி இருக்கும். எப்படி? அந்த மனைவி ஜாதகத்தில் இதே மாதிரி இருக்கும். அப்போ அங்கே உண்டான குணம் என்ன? 10ஆம் இடம் 4ஆம் இடம் சுகம், அந்த ஜீவனம் அவங்க 2 பேருக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் போகும், இது ஒரு பக்கம் போகும். அந்த அம்சம் ஜீவனை தேடி வேற பக்கம் போகும், இந்த ஜீவன் அம்சத்தை தேடி ஒரு பக்கம் போகும். அது இல்லைன்னு யாரு சொன்னாலும் அவங்க ஜாதகத்தை கொடுக்குறப்ப நான் சொல்லுவேன். அப்போ இப்படி தடையானா மட்டும்தான் அடுத்த திருமணத்துக்கு போறோம். அடுத்த திருமணத்துக்கு நமக்கு போறப்போ இப்போ நம்ம முதல் திருமணத்துக்கு இப்போ நிறைய பேர் 1, 5, 9, 3, 7, 11 இந்த இணைவு வேணும், 1, 5, 9 இணைவு வேணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன் 2, 4, 7, 10. என்னடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லி குழப்பாதீங்க தயவு செய்து. ஏதாவது ஒன்று சரியா சொல்லுங்க, அப்போதான் நம்ம படிக்க முடியும்.
எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்லி குழப்பினா எதைத்தான் படிக்கிறது? அப்போ படிக்கிறவங்க எல்லாம் மூளை இல்லாமல் போகணுங்கிறக்கா இல்லை அறிவில்லை? அப்படி இல்லை. 12 பாவமும் வேலை செஞ்சால் தான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. லக்னங்கிற நாம 2ஆம் இடங்கிற தனம் குடும்பத்துக்காக, 3ஆம் இடங்கிற கையேந்தி, 4ஆம் இடங்கிற தாம்பூலம் எடுத்து, 5ஆம் இடங்கிற பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டு, 6ஆம் இடங்கிற வேலைக்காரனை வச்சு பந்தல் போட்டு, 7ஆம் இடங்கிற களத்திர 2 ஒன்று சேர்ந்து, 8ஆம் இடங்கிறதுல பந்தப்பட்டு, 9ஆம் இடங்கிற தந்தை ஸ்தானத்தை பெற்று, 10ஆம் இடங்கிற கற்பத்தை தரித்து, 11ஆம் இடங்கிற யோகத்தை அனுபவித்து, 12ஆம் இடத்தில் அயன செய்யறதோட சந்தோஷமா இருக்கிறது தான் திருமணம். இந்த திருமணம் இப்படித்தான் அமையும். அப்போ அந்த திருமண காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்று சேர்றப்ப 12 கிரகம் கரெக்டாக இருக்கும். 12 பாவத்துலேயும் 9 கிரகம் கரெக்டாக வேலை செய்யும். வேலை செய்யாமல் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தொட முடியாது. அது கள்ளத்தனமாக இருந்தாலும் சரி, நல்லதனமாக இருந்தாலும். அப்போ அதைத்தான் நம்ம வந்து ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அப்போ இந்த முதல் திருமணத்துக்கு இந்த விதியை சொல்லியாச்சு, இந்த பாவம். அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு எப்படி நம்ம வந்து செயல்படுத்தணும்? முதல் திருமணம் இந்த மாதிரி இருந்தால் பிரிவை வரும். இதே இடத்துல சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இப்படியே இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து சனி பகவானுக்கு 4 இருக்கும்போது எங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு அப்படின்பாங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரனுக்கு சனி பகவான் 9 இருக்கும்போதும் டைவர்ஸ் ஆச்சு அப்படிம்பாங்க. சுக்கிர பகவான் 9 இருக்கும்போதும் டைவர்ஸ் ஆச்சு அப்படிம்பாங்க. அப்படி ஆனாலும் இந்த சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த சனியோட சம்பந்தப்படாமல் செய்ய முடியாது, இந்த சனியோட சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த சுக்கிரனோட சம்பந்தப்படாமல் செய்ய முடியாது. அது ஆணாயாலும் பெண்ணானாலும். அப்போ நமக்கு முதல் கல்யாணங்கிறது வந்து 2, 4, 7, 10 தீர்மானிக்குது. எல்லாத்துடைய ஜாதகத்திலும் நீங்க உங்க கல்யாணம் ஆன மாசத்தையும், உங்க கல்யாணம் ஆன முகூர்த்த லக்னத்தையும், உங்க கல்யாணம் ஆன நட்சத்திரத்தையும் எடுத்து போட்டீங்கன்னா உங்க லக்னம் என்ன லக்னம்? இப்போ இது வந்து ஒரு கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த கடக லக்னத்துக்கு 2ஆம் மாதம் என்ன மாதம்? ஆவணி மாதம். 4ஆம் மாதம் என்ன மாதம்? ஐப்பசி மாதம். 7ஆம் மாதம் என்ன மாதம்? தை மாதம். 10ஆம் மாதம் ஐப்பசி மாதம். 10ஆம் மாதம் சித்திரை மாதம். அப்போ சித்திரையில் பண்ண மாட்டோம். அப்போ இந்த 3 மாதத்துக்குள்ள ஒரு மாதத்துக்கு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வரவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதத்துக்குள்ள, இந்த 3 மாதத்துல ஏதாவது ஒரு மாதம் கல்யாணங்களான்னு கேளுங்க, ஆமாம் அப்படிம்பாங்க. இருங்க, அது உங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆணி மாசத்துக்கு இந்த கிரகம் சம்பந்தப்படாம அந்த ஆணி மாசத்துல கல்யாணம் நடக்காது. எப்படி? ஏன்னா ஆடியில கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஆடி மாசம் வந்ததுன்னா அது ஆணிக்கு தள்ளி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத மாசம்னு சில மாசம் இருக்குல்ல, அது வர்றப்ப நம்ம அதை சொல்ல மாட்டோம். ஆனா அதுல முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி? ஒரு பெண் பார்க்கறதுக்காக அந்த மாசத்துல முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க லக்கணத்தை போட்டுங்க, கல்யாணம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தெரியல, அப்ப விட்டுருங்க. நீங்க தான் மனைவியே இந்த கண்டிஷன்ல இருந்தா அவங்க பின்னாடி நான் இல்லைன்றீங்க, அதனால அப்புறம் உங்ககிட்ட பேச தேவையில்லை. அந்த சம்மதம் இல்லாம கல்யாணம் நடக்காதுங்க, நடத்த மாட்டாருங்க. இந்த உலகத்துல 800 கோடி பேர் பிறந்தாலும் அப்படித்தான். அப்படி மாறி நடக்குதுன்னா மாறுபட்ட கிரகங்கிற சனி பகவானுடைய தை மாசம், தை மாசி, இதுதான் மாறி நடக்கும். வேற யாருக்கும் மாறி நடத்தாதுங்க. இதெல்லாம் நான் உறுதியா, இது விதி விலக்கே இல்லாத விஷயங்க. எல்லாரும் விலக்கு இருக்கு, நான் சொல்ற விஷயத்துக்கு விதி விலக்கே இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் அதுல நான் வந்து உள்ள போய் பார்த்துட்டேன். நான் ஒரு 40,000 50,000 ஜாதகத்துல போய் பார்த்துட்டேங்க இந்த திருமணத்துக்காகவே. அதனால சொல்றேன், நம்மளும் தோத்து போவோம், தோத்து போகாம இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கடவுள் கிடையாது. தோத்து போவோம். தோத்து போறது எப்படி அப்படின்னா மாறுபட்ட கிரகங்கள் கொண்டுதான் நம்ம தோத்து போவோம். அப்போ அந்த மாசத்துக்கு மீண்டும் நம்ம சொல்லிட்டோம்னா அப்ப அந்த மாசத்துக்கு கனெக்ட் இல்லாம அதுவும் நடக்காது. இந்த தை மாசியோட இந்த சனி பகவானோட இந்த மீதி 4 பேர் சம்மந்தப்படாம அவர் அந்த நேரத்தை கொடுக்க மாட்டார். இப்போ ஒருத்தர் கடகலக்கணனா மகர ராசியில பொண்ணு அமையும். அது வந்து ஏன் சொல்றோம்? 7ஆம் பகவான். அப்போ மகர அமையல, மீன் அமைஞ்சிருச்சு. ஏன் மீன் அமைஞ்சது அப்படின்னா அந்த மகரத்துக்கு உண்டான உத்திரட்டாதியோட போய் முழுசா இருக்காது, அதனால அமைச்சு கொடுக்குது. இல்லைன்னா அமைச்சு கொடுக்காது. அஸ்வினி நட்சத்திரம். நீங்க என்ன லக்னம் சொன்னீங்க? கடக லக்னம். என்ன சொன்னீங்க? இந்த என்ன நட்சத்திரம், என்ன ராசி? மேசராசி. 10ஆம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் நின்று நடத்தி கொடுத்துட்டாரா?
இன்னும் அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். முகூர்த்தத்தையும் போட்டுக்குங்க, லக்னத்தையும் போட்டுக்குங்க. நீங்கள் என்ன கிளம்ப தாலி கட்டினீங்க? ஞாயிறு. நீங்கள் என்ன லக்னம் சொன்னீங்க? மீண்டும் கடகம். இது என்னது? சூரியன். சூரியன் என்ன கிழமை? அப்புறம் அவர் இல்லைன்னா நம்ம எங்கே போய் வேலை பார்க்குறதுங்க? விடுங்க. அடுத்தது சரி, கன்னி லக்னம். அப்போ உங்களுக்கு என்ன மாதம் கல்யாணம்? கன்னி லக்னம் கார்த்திகை மாதம். நீங்கள் கார்த்திகை மாதம்னு எதை சொல்கிறீங்க? விருச்சிகத்தை சொல்கிறீங்க. இப்போ விருச்சிகத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விருச்சிக செவ்வாய் எங்கே இருக்காருங்க? எங்கே இருக்காரு? ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய். அப்போது கன்னி லக்னத்துக்கு ரிஷபத்தில் செவ்வாய் இருக்காருன்னு 9ல் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் செவ்வாய், இங்கே விருச்சிகம். கல்யாண கிழமை திங்கக்கிழமை. திங்கக்கிழமைங்கிறது என்னங்க? சந்திரன். நீங்கள் தனுசு லக்னம் சொன்னீங்க, என்னது? கன்னி லக்னம் சொன்னீங்க. கன்னி லக்னத்துக்கு 11. அப்போ 2, 5, 9, 11. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது மாறி இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டா? இல்லை, இதோட தொடர்பில் இந்த 4, 2 அதிபதி இப்போ 10ஆம் தொடர்பு இல்லாமல் இருக்காங்களா உங்கள் ஜாதகத்தில்? அப்போ 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சா? அதாவதுங்க 2, 4, 7, 10 தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் திருமணம் பண்ண முடியாதுங்க. அவங்களால ஒன்று சேர முடியாதுங்க. அப்படித்தாங்க அவங்க ஒன்று சேருவாங்க, அப்படித்தான் வாழ்வாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் அப்படித்தான். இன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் அப்படித்தாங்க. 2ஆம் இடங்கிறதுக்கு லாஜிக் சொல்கிறேன். 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். 4ஆம் இடங்கிறது சுகம். சுகம் அனுபவிக்கணும்னா எந்த பாவகம் நல்லா இருந்தாலும் சுகம் அனுபவிக்க முடியாது. 4ஆம் பாவகம் இருந்தால் தான் சுகம் அனுபவிக்க முடியும். 7ஆம் இடங்கிறது கலத்திரம். ஒரு பொண்ணுகிட்ட சுகம் அனுபவிக்கணும்னா 7 இல்லாமல் அனுபவிக்க முடியாது. 7 இல்லாமல். ஆனால் அது ஆண் ராசி. அப்போ ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட போய் சுகம் அனுபவிக்கணும் 7 கரெக்டாக இருக்கணும் அவங்க ஜாதகத்தில். 10ஆம் இடம் ஜீவனம், வாழ்க்கை, கர்மா. அந்த ஜீவன வாழ்க்கை தரக்கூடிய கர்மா வந்து எப்பவுமே நமக்கு சம்மந்தப்படாமல் அந்த ஜீவனம் தொடங்காது. அது தொழிலுக்கு போனாலும் சரி, நாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, நாம் ஒரு வீடை கட்டினாலும் சரி, நம்ம அதில் படுத்து தூங்கும் போது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டே வாங்க, கரெக்டாக வரும். அதைத்தாங்க 2, 4, 7, 10 தான் திருமணத்தை அமைச்சு தருன்னு சொல்கிறேன். ஆமாம், அந்த 2, 4, 7, 10 இப்போ நீங்கள் நான் திங்கக்கிழமை பிறந்தேன். நீங்கள் சந்திர தொடர்பு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராசி உங்களுக்கு தொடர்பு பண்ணாமல் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல. அது உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடம். அந்த சந்திரன் திங்கக்கிழமை தான் கல்யாணம் பண்ணார். என்ன நட்சத்திரம்னு சொன்னீங்க? திருவோணம். என்ன நட்சத்திரம்? அப்போ அந்த சந்திரன் தான் உங்களுக்கு திருவோணமாக வந்தார். கரெக்டுங்களா? அது இல்லாமல் அப்போ அந்த கண்டென்ட் அதுதான் உங்களை சுற்றி வரும். நீங்கள் அதை எடுத்து எழுதுனீங்கன்னா, வந்தவங்கிட்ட கேட்டிங்கன்னா அதுதான் பார்க்கும். ஏதாவது ஒரு இடத்துல கிழமைநாதன் தொடர்பு கொள்வார், உங்களுக்கு வரக்கூடிய முகூர்த்தநாதன் தொடர்பு கொள்வார், உங்களுக்கு எல்லாத்துலேயும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு 4மே ஒன்றே தொடர்பு கொள்வாங்க, சிலருக்கு 2 பேர் அந்த 2 வீட்டில் தொடர்பு கொள்வாங்க. அவங்க தொடர்பு இல்லாமல் அது நடக்கும். ரைட். இது வந்து முதல் கல்யாணம். 2வது கல்யாணம் நடந்தே தீருமா அப்படின்னா, இந்த சந்திரன் ராகு லக்னத்துக்கு 3ல் இருந்தால் 2வது கல்யாணம் நடக்கும். சந்திரன் ராகு யார் ஒருவருக்கு லக்னத்தில் 3ல் இருக்காங்களோ அவங்களுக்கு 2வது கல்யாணம் நடக்கு, இல்லைன்னா கள்ள தொடர்பில் இருப்பாங்க. இதே சந்திரனுக்கு ராகு 11ல் இருந்தாலும் நடக்கும். சந்திரனுக்கு ராகு 11ல் இருந்தாலும் நடக்கும். சந்திரனுக்கு ராகு 3ல் இருந்தாலும் நடக்கும். அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து 3, 11ல் இருந்தாலும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு திருமணம் உறுதியாக தடைபடும். இல்லைன்னா திருமணம் இருந்தாலும் அவர் வேறொரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பார். அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. அதே கூட இந்த சந்திரன் ராகு கூட 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சேர்ந்தா அவருக்கு 3, 4 பொண்டாட்டியெல்லாம் இருக்கு.
இந்த சந்திரன் ராகு கூட 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் சேர்ந்தா 8ங்கிற கள்ளத்தனமும் இருக்கு, 7ங்கிற ஒரிஜினலாக இன்னொன்று கூட இருக்கும், 11 அது ரெட்டிப்பு ஆகிட்டே போகும். ஆமாம், தெரிஞ்சினாலும் தெரியாமல் 9 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஜாதகர் வராருன்னு நம்ம அப்படி வேகமாக சொல்லக்கூடாதுன்னு ஒரு 4-5 தடவை பார்த்ததுக்கப்புறம், ஐயா இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக தெரியுதுங்க, ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வெளியில் சொல்லினா நான் சொல்கிறேங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்பவே இது நடந்து தான் தீரு. நம்ம என்ன தான் போய் ஏங்க இதை பண்ணாதீங்கனாலும் ஆனால் அவன் கிடக்கிறான்டா, இந்த நேரத்தில் அனுபவிக்க வேண்டியது கிடைச்சா தான் அனுபவிக்கணும் போட அப்படின்ட்டு போய் அவன் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிடுவான். அதனால தான் நம்ம தடுக்கிறதுக்கு கடவுளும் இல்லை, செய்யறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆள். ஜட்ஜு மட்டும் நம்ம கையிலே இல்லை, ஜட்ஜு சொல்கிறதே நடக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் விதிவிலக்கு இல்லாத விதிகள். இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் ராகு இருக்காரு, அப்போ சந்திரனுக்கு 10 வருஷம், ராகுவுக்கு 18 வருஷம். இந்த 18 10 28 வருஷம் அவங்க வாழ்வாங்களா? சத்தியமாலும் வாழ மாட்டாங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த சந்திரனுடைய 10 வருஷமோ இல்லை இந்த ராகுவுடைய 18 வருஷமோ இல்லை இந்த ராகுவுக்கும் இந்த சந்திரனுக்கு 10 கழிக்கும் போது 8 வருஷம், இவ்வளோதான் அவங்க வாழ்க்கை. சிலவங்களுக்கு 8 மாதத்தையும் போகும். அந்த இடத்துல என் நண்பர் சொன்ன மாதிரி டிகிரியை பார்த்துக்கணும். எப்படி அது 8 மாதமா 2 மாதமா? ஏன்னா நான் ஒருத்தருக்கு சொன்னேன், குரு புதன் வந்து ரிஷபத்தில், அதை வந்து சுக்கிரன் வந்து பார்க்குறாரு. அப்போ குரு புதன் ரிஷபத்தில், புதன் 2 டிகிரி. முத நாள் கோயிலில் தாலி கட்டி 2வது நாள் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களான்னு கேட்டேன். ஏன்னா செவ்வாய் அவர் பார்க்குறாரு. அது கட்டினது அக்கா பொண்ணான்னு கேட்டேன். 2 நாள் தான். 2வது நாள் நைட் அது காதல்னு கூட போயிடுச்சு, போலீஸில் கேஸு. அதுக்கு வந்து நம்ம டிகிரியை பார்த்துக்கலாம், பொதுவாகவே சொல்லிடலாம். ஆனால் டிகிரிங்கிறது இன்னும் உன்னிப்பாக சொல்லிக்கலாம். அப்போது இந்த மாதிரி 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 7 11 தான் 2வது திருமணம். 9 7 7 9 11. அந்த 7 9 11 ஒரு பாவகத்தில் சேர்ந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக 2 திருமணம் பண்ணுவாங்க. அந்த திருமணம் 2 பேரும் ஒட்டுக்காவே வச்சிருப்பாங்க. அவர் 2 போன மனைவியை கூட வச்சிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா 9 7 11 சேர்ந்துருக்கு. 7 11 7 9 11 அந்த சேர்க்கை இல்லாமல் அவர் 2 பொண்டாட்டி கூட வச்சு குடும்பம் நடத்த முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் கூடயே வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் நம்ம ஊரில் பாலக்காட்லேயே ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்புறம் நிறைய இப்போ ஐயா கூட கலைஞர் ஜாதகத்தை போட்டார் இல்லைங்க, ஐயா ஜாதகத்தை போட்டார்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாமே வந்து பொதுவாக சினிமாக்காரங்களுக்கு 3/4 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அப்போது இந்த மாதிரி நமக்கு வந்து 2வது கல்யாணம் இந்த அமைப்பில் வரும். அப்போ அந்த 2வது கல்யாணத்துக்கான ஏக்கம் தாக்கம் இந்த தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூட 100 சாமின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த 100 சாமி படத்தோடைய கதை கலமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடோவை கல்யாணம் பண்ணுறப்போ ஒருத்தர் என்னென்னத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது தான். அப்போது ஏன்னா முதல் கல்யாணம் கூட நம்ம அதை இதையும் பொய்ய சொல்லி நடத்திடலாம், 2வது கல்யாணத்துக்கு அப்படி பொய் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இவன் என்ன கொடுமை பண்ணான்னு அந்த பொண்ணை கேட்டால் தானே தெரியும். அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கிட்ட இவன் எப்படி நடந்தாலும் என்னன்னு யாருக்கு தெரியும், அவங்க விட்டுட்டு போனானா. இந்த பழிச்சொல்லையும் அவச்சொல்லையெல்லாம் தாண்டி தான் 2வது கல்யாணம் நடக்கணும். அதில் ஒன்றா சொத்தை அவங்க பேரில் எழுதி தரணும், இல்லைன்னா சொத்து இருக்கிறவங்க இவங்ககிட்ட அமைதியாக போகணும். ஏகப்பட்ட விஷயம் இந்த 2வது கல்யாணத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட விஷயத்தை பார்க்கணும். அது இளமையில் 2வது கல்யாணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். போய் 4 மாதம் 3 மாதம் கூட வந்துட்டு வந்ததுக்கு பொண்ணோட விஷயம் தவறாக இருக்கலாம், பையனோட விஷயம், ஆனால் தவறு 2 பேர்த்து மேலேயும் வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று கணவன் இழந்தவங்களை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அது அதுக்கு மேலே இன்னும் பெரிய பிரச்சனை. மக்கள் பல அவதூறுகளை சுமத்தி தான் ஒரு பொண்ணை வந்து செயல்படுத்துகிறாங்க, ஆனால் கூட செயல்படுத்த மாட்டாங்க. அப்போது அது ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வயதில் வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த 9 7 11 கிரகங்கள் 7ஆம் அதிபதியோட தொடர்பு வரும் காலத்தில் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வரும். அப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 45 வயசில் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தார். அப்போ கல்யாணம் அவருக்கு 37 33 37 பொண்டாட்டி பிரிஞ்சிட்டிங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ 37 பிரிஞ்சுட்டு 40 கேஸ் போட்டாங்களா அப்படின்னு கேட்டேன்.
ஆமாம் அப்படின்னாரு. இப்போ 49 வயசில் கேஸ் முடியுதுங்களா? 45 வயசுங்க, 49 வயசில் கேஸ் முடியும் அப்படின்னு. நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு 16 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னாரு. அதுவும் கரெக்டு தானே, குரு பிரித்து கூட்டிகிட்டு போனால் 16 தானே கொடுக்கணும். அப்போ 53 வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா, அப்போ அவருடைய லக்னம் வந்து மீன லக்னம். அப்போ மீன லக்னம் இங்கே பார்த்தீங்கன்னா குரு புதன் சனி 3 பேர் இருக்காங்க. குரு புதன் சனி கன்னியில் இருக்காங்க. அப்போ குருவுக்கு 16 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், 33, சனி பகவானுக்கு 19 வருஷம், 52 வயசு முடிஞ்சு 53 வயசு 3 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு. ரெண்டாவது கல்யாணம் இப்போ ஒரு 3-4 மாதம் ஆச்சு ஒரு கல்யாணம் முடிஞ்சு. அப்போ அந்த மாதிரி அந்த இணைவுகளை வைத்து இரண்டாவது கல்யாணம் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியும். அதை சொல்ல முடியும்னு சொல்றது குடுப்பணம் இருந்தால் சொல்ல முடியும். அதையும் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு புதன் சனி இணைவு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சனி பகவான் வந்து இந்த வீட்டுக்கு யாரு? மீன லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியா? புதன் பகவானோ? புதன் பகவான் 7ஆம் அதிபதியா? குரு பகவானோ? நமக்கு லக்னாதிபதி, அதாவது லக்னாதிபதியும், ஏன்னா லக்னம் வளர்த்தவன் ராஜா. ராஜாவுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க கூட பூஜாவா. அந்த காலத்தில் யார் அதிகமாக கூட வச்சுருந்தாங்க? ராணி கூட இருந்தாலும் அந்த புறத்தில் தேனி அதிகமாக இருக்கும். அப்போ லக்னம் வளர்த்தவனுக்கு 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்று அவர் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருப்பார், சுகபோகமாக. அப்போ இந்த மாதிரி இரண்டாவது திருமணமும் முதல் திருமணமும் தடை இருக்கிறது. ஏன் முதல் திருமணம் தடை வருதுன்னு பார்க்குறப்போ, கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் 10 பொருத்தம் இருந்தாலும் நமக்கு பாவக பொருத்தம் நம்ம என்னென்ன பொருத்தத்தில் பார்க்குறோமோ 36 வகையான பொருத்தங்கள் எந்த பொருத்தத்தில் பார்த்தாலும் சனி பகவானும் சுக்கர பகவானும் இந்த பார்வையில் இருக்காங்களான்னு பார்த்துக்கணும். எங்கள் ஐயா நல்லா சொல்லுவார், குருஜி ஐயா சதீஷ்குமார் ஐயா. 6-8 சனி பகவான் வந்துட்டு சனி சுக்கரன் வந்துட்டாவே குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ இந்த 6-8ங்கிறது என்னன்னா, நமக்கு பொதுவாக சத்ரு யோகம், 8ங்கிறது ஒரு அவமானம். அப்போ அதை கடந்து வர வேண்டியது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாலும் வரும். இந்த சுக்கிரனும் சனியும் 6